ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வாழைப்பூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைப்பூவில் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. மென்சுரேஷன் சைக்கிளில் ஓவர் ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு நார்மல் ப்ளீடிங் ஆகிறதுக்கும் ப்ளஸ் நிறைய ஃபைபர் கண்டென்ட், மெக்னீஷியம், விட்டமின் ஏ அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து இதில் இருக்குது. பட் இதை வந்து கரெக்ட் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது இது மேலே இருக்கிற இந்த காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே இருக்கிறத அதை வந்து போட்டுடணும். இது ரெண்டுமே வேஸ்ட்டு, இதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, அந்த காம்பையும் எடுத்துடணும், அந்த கீழே இருக்கிற இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதையும் ரிமூவ் பண்ணிடணும். இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லும் இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கையில் கரை ஆகாமல் இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி கருப்பு கலர் மாதிரி வந்து இதாயிரும். நம்ம இந்த இது இருக்குது பார்த்திங்களா, எடுக்க முடியல பார்த்திங்களா, இந்த இதை நம்ம அப்படியே நறுக்கி போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து இது வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது, லாஸ்ட்டில் சின்ன கொம்பாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுக்க முடியாதது தான் நம்ம நறுக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி துவர்ப்பு அந்த மாதிரி சுவை வந்துடும். இது கருக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தயிர் ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி இது பண்ணி அதில் நம்ம கழுவி எடுத்துடணும். அப்போ அதில் போடும்போது கருக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வரமிளகாய் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பு வச்சுருக்கணும். இது இப்போ நம்ம போடுறது வந்து பெருங்காய பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கணும் ஒரு விசிலில். சப்போஸ் மஞ்சத்தூள் பருப்பில் போடாதவங்க நீங்கள் வந்து இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சப்போஸ் பருப்பு ரொம்ப வெந்துருச்சுன்னா இப்போ சேர்க்க தேவையில்லை, லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டால் போதும். இல்லைனா ஒரு மாதிரி கொலன்னு வந்துடும். அதனால் இந்த பதத்தில் பருப்பு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சதை எடுத்து இதில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வெந்துடும். இது ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு காய்கறி. இது வந்து பெண்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்கள் இந்த கல்லீரல் பாதிப்பு அப்படியெல்லாம் இருக்கிறவங்களாம் நிறையா சாப்பிட்லாம். அதாவது வீட்டில் சிரமம் பார்க்காம இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதாவது பிளட் சுகர் உள்ளவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல உணவு இது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. பாய்.